வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். நாம தொடர் பதிவுகளை அபிராமி அந்தாதி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஆடி மாதம் உங்களோட பேராதரவுனால, ஆத்தாவோட கருணையினால நம்ம அபிராமி அந்தாதியை முழுக்க பாராயணம் பண்ணிட்டோம். இப்போ பிரச்சனைகள், இந்த பிரச்சனை என்ன பாடல் பாடணும், அந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பக்தியிலேருந்து ஆரம்பிச்சிருந்தோம். என்னென்ன பாடல் 8, 41, 54, 64, 99. பகுதி 2ல் நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பாடல் 25, 38. நமக்கு என்ன வேண்டணுமோ அது வேண்டியபடி நமக்கு அமைச்சு தரும் பதிகம். பகுதி 3ல் 2 பிரிவாக கொடுத்துருந்தேன். எதிர்மறை எண்ணங்களை போக்கி நேர்மறை எண்ணங்களை நமக்கு வளர்க்கும். 43, 46, 53, 60. அதில் பகுதி 3ல் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 3 பாடல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அது என்னன்னா 4 பாடல்கள் 81, 92, 94, 95. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணல்களை அழித்து நமக்கு நேர்மறை ஆற்றல் வரும். பகுதி 4ல் பார்த்தீங்கன்னாக்கா முதல் பகுதியில் 3 பாடல்கள் கொடுத்துருந்தோம். மனசை நல்ல ஒருமைப்பாடாக வச்சு நல்ல யோக நிலையை அடக்கிறதுக்காக நமக்கு கிடைச்சது. அதே 2ல் பார்த்தீங்கன்னா பகுதி 4ல் 82, 89, 93 மற்றும் 7 பாடல்கள். பகுதி 5ல் என்ன கொடுத்துருந்தோம்னா 3 பாடல்கள் தான். அதாவது வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தேவையான மன அமைதி, அப்புறம் அந்த அமைதி வந்ததுக்கு நமக்கு அறிவு ஞானத்தை பெற்றுத்தரும் பதிகம் 5 பாடல்கள் மொத்தம் கொடுத்துருந்தோம். 1, 42, 56, 53, 70. பகுதி 7ல் 24, 27 2 பாடல் தான். முழுக்க முழுக்க நோய்கள் நீங்க, நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் நோய் நீங்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பகுதி 8. நம்ம மனசுல இருக்கிறது, உடல்ல இருக்கிற அச்சம், பயம், தேவையில்லாத பயம், அதே மாதிரி பகைவர்களை நீக்கிறதுக்குன்னா பாடல் 62, 67 நம்ம பாராயணம் பண்ணலாம். வாங்க இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனலுக்குள்ள நம்ம போகலாம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே 2 பாடல்கள் தான். இது எதுக்குன்னா இப்போ நமக்கு அப்படியே ஆர்டரா நான் போட்டிருக்கேன். நம்ம மனசுல இருக்கிறது, நமக்கு சுத்தி இருக்கிற பகைவர்கள் அழியணும், அச்சம் போகணும், அதே மாதிரி பயம் போகணும், நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம்னா இந்த பாடல்களை பாராயணம் பண்ணலாம். 62 பார்த்தீங்கன்னா எத்தகைய அச்சம், எந்த அச்சம் ஆனாலும் இருக்கட்டும், அதுக்கு இந்த பாடல் பாராயணம் பண்ணலாம். தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரி உரிபோர்த்த செஞ்சேகவன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகன செங்கை கரும்பு மலரும் எப்போதும் என் சிந்தையதே. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க அபிராமி பட்டர். தங்க சிலை கொண்டு, அம்பாள் எப்படி இருக்காளாம், தங்க சிலை மாதிரி அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அம்பாளை நிறைய இடத்துல அவர் வர்ணிச்சிருப்பாரு. என்னன்னாக்கா பிரகாசமான தேவின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தானவர் முப்புறம் சாய்த்து, எல்லாருக்கும் தெரியும் முப்புறங்களை எரித்தவர் சிவபெருமான். சிவபெருமானுடைய யாராவது தானவர், அம்பாளோடது. ஸோ மத வெங்கட் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் சிவபெருமானை எப்படி இது பண்றா பாருங்க. நம்ம ஏற்கனவே நம்ம இதுல சொல்லியிருக்கோம். அதாவது யானையோட தோலை உரிச்சு அதை போர்வையா போத்திக்கிட்டாரு. இன்னமும் அந்த கோவில் இருக்கு. அந்த இதுக்கே பாத்தீங்கன்னாக்கா அம்பா சிவபெருமானுக்கு பேரே அப்படிதான், செஞ்சேவகன் மெய்யடைய. அப்படி பல, அதாவது அஷ்டமா சித்தி, அட்ட வீர செயல்களை சேர்ந்து புரிந்தவர் சிவபெருமான். அதெல்லாம் ஒரு செயல்கள் தான் இந்த யானையை உரித்து அதை தோலா மாட்டிக்கிட்ட ஒரு திருத்தலம் இருக்கு. அங்க அவருடைய மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகன செங்கை கரும்பு மலரும் எப்போதும் என் சிந்தையதே. கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகினா அந்த மதம் கொண்ட யானைய அப்படியே மதத்தை அடக்கி அந்த யானையோட தோலை உரிச்சு அது தோல் மேல போத்திக்கிட்டனால அந்த இது வருது. அந்த இடம் என்னன்னா வழுவூன்ற இடத்துல, அவர் பேரே பார்த்தீங்கன்னா கஜசம்மார மூர்த்தின்னு சொல்லிட்டு இன்னமும் இந்த திருத்தலம் இருக்கு. அம்பாள் அப்படி இருக்கிற கோபத்தோட இருக்கிற அம்பாள், சிவபெருமான அம்பாள் என்ன பண்றாளா, கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி அப்படியே கட்டி தழுவி அப்படியே அவர் குளிர்விக்கிறாளாம். யாரு, அம்பாள். அவள் எப்பேற்பட்டவன் தான் அடுத்த லைன்ல. அப்படி குளிர்விக்கிறனால அதனாலதான் அவருக்கு தழுவ குலைந்த நாதர்ன்னு சொல்லிட்டு அவருக்கு பேரே இருக்கு. அவ யாரு,
கோ கனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தைது. அவள் கையில் என்ன வைத்திருப்பாள்? மலர்கணைகளை, கரும்பை வில்லாகவும் மலர்கணைகளையும் வைத்திருப்பாள். அது என் சிந்தையில் எப்பொழுதும் இருக்கும் என் அம்பிகை அவள் சொல்லிட்டு அபிராமி பட்டர் வந்து அந்த பாடலை வந்து நிறைவு செய்கிறார். இதுல வந்து அந்த அஷ்டமா சித்தி வீரன் அட்ட வீர செயல்களை எப்பவுமே சிவபெருமானுக்கு சொல்றதுல இந்த செயல் வந்து எப்பவுமே சொல்றது எது? அந்த யானையை வதம் பண்ணது. பாடல் 67 பகைவர்கள் அழிய. தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பவர் பார் எங்குமே. தோத்திரம் செய்தனா எப்பவும் நம்ம வழிபாடு செய்யறது. நான் உன்னை எப்பவுமே வழிபாடு பண்றேன். நீ எப்பேற்பட்டவள்? உன்னை நான் தொழுதுன்னா நான் கும்பிடுறது. மின் போலும், ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருப்பார், நீ 1000 மின்னல்களுக்கு எப்படி ஒப்பா இருக்குமோ அந்த ஒளி பிரகாசம் நம்மளால் ஒரு மின்னலையே பார்க்க முடியாது. ஆனா அம்பாள் 1000 மின்னலுக்கும் மேல அந்த அளவுக்கு பிரகாசமான ஒளி பொருந்தியவள். அதுதான் நின் தோற்றம். ஒரு மாத்திரை போதும். ஒரு மாத்திரைனா ஒரு வினாடி. உன்னை வந்து நான் ஒரு வினாடி கூட நினைக்காம இருந்ததில்லைன்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் சொல்றார். ஒரு மாத்திரை போதும். அவரு நினைக்கிறாரு. அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு? உன்னை அப்படி நினைக்காதவங்களுக்கு என்னென்ன நடக்கும்? பயமுறுத்தல சொல்றார். மனத்தில் வையாதவர் வன்மை. உன்னை அப்படி யாரும் போற்றலன்னா ஒரு வினாடி கூட நினைக்கணுன்ற அவசியம் இல்லை. உன்னை நினைக்கவே இல்லாதவங்க வன்மை, பொறாமை, குலம், கோத்திரம், கல்வி, குணம் குன்றி. அவங்களோட குலம் போகும், கோத்திர புகழ் போகும், அறிவு போகும், நல்ல குணநலங்கள் போகும், எல்லாமே நான் குன்றி விடும். அப்புறம் நான் நாளும் குடில்கள் தோறும். நாளும் குடில்கள் தோறும் நான் ஒவ்வொரு வீடு வீடா சென்று பிச்சை பாத்திரம் ஏந்தி அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான சூழ்நிலைக்கு ஆட்கொள்பவர்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு விழலா நிற்பவர் பார் எங்குமே. இந்த உலகம், பார்னா உலகம், உலகம் எங்குமே அவங்க எப்படி இருப்பாங்களா? இப்படிதான் இருப்பாங்க. யார? அம்பால நினைக்காதவங்களுக்கு. நம்ம அதுக்காக இவர் வந்து கனவு நனவு நெஜம் எல்லாத்துலயும் அம்பால தொழுறவர். நமக்கு ஒரு நாளுக்கு நம்மளோட அம்பாள் குலதெய்வமா இருந்தா பிரச்சனை இல்லை. தினந்தோறும் காலைல எழுந்துக்கும் நம்ம குலதெய்வ பேரை உச்சரிச்சுட்டு இருந்தா அந்த நாள் பொழுது ரொம்ப அமைதியாகவும் நல்லபடியாகவும் நமக்கு நடக்கும். இல்லையா அம்பால ஒரு நிமிஷமாவது நம்ம நினைக்கணும். கோவிலுக்கு போகணும். ஒரே கோவில் தானே, எதுக்கு அதுக்கு அப்படிலாம் நினைக்காம இவர் வந்து காலையும் மாலையும் இரவும் பகலும் சொல்லிட்டு அப்படியே தொழுது 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 அம்பாளுக்கு மிக சிறந்த சேவகரா மாறிட்டார். பாருங்க, இப்படி ஒரு பக்தருக்காக தான் அம்பாள் வந்து அந்த 79வது பாடல அந்த அதிசயத்தை நிகழ்த்தினார். என்னது? வானத்துல அமாவாசையை போக்கி பௌர்ணமி கொண்டு வந்தார். அப்போ நாமளும் இத பக்தி பரவசத்துடன் உண்மையோடும் நம்பிக்கையோடும் பாராட்டுறதால இத வந்து நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தூசி தட்டி போய்கிட்டே இருக்கும். நம்பிக்கையோட பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கையில ஒரு உங்களுக்கே தெரியாத ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.